ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 12வது வசனம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் வாழ்க்கையிலே கடந்து வருகிற எல்லா துயரமான சம்பவங்கள், நெருக்கடிகள், வருத்தங்கள், கஷ்டங்கள், இதெல்லாம் யாராலே வருகிறது, இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்கிறது என்று சொல்லி அநேக சமயங்களிலே நம்முடைய மனதிலே கேள்விகள் எழும்புகிறது. ஆனால் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த தீர்க்க தரிசன புஸ்தக வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது அங்கே தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். நீ உன்னோடு போராடின அந்த வருத்தம், கஷ்டம், வலி, வேதனை, துக்கம், வியாதி, போராட்டங்கள், பயம், அவைகள் எல்லாம் காணாமலே போகிறது என்று சொல்லி இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். It will be untraceable because of God's glory. அந்த தேவனுடைய மகிமையினாலே அவைகள் எல்லாம் காணாமற் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். காரணம், தேவன் உனக்கு அவைகளின் மீது ஆளுகையும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடினாலே, தேவன் உனக்காக யுத்தம் பண்ணி உனக்கு ஜெயத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறபடினாலே, நீங்க தேடினாலும் அவைகள் எல்லாம் இருக்காது. உங்க சரீரத்தில் நீங்க வியாதியை தேடுகிற ஒரு நாள் வரும், வியாதி இருக்காது. உங்க பிரச்சனை உங்க வாழ்க்கை விட்டு எப்பவோ போயிருக்கிறதை நீங்க காண்பீர்கள். உங்களுக்கு புதிய வழிகளும் வாய்ப்புகளும் கர்த்தராலே உண்டாயிருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாயிருந்த தடைகள், உங்களுக்கு விரோதமாயிருந்த நெருக்கங்கள் காணாமல் போயிருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். காரணம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறவராய் இருக்கிறார், உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். உனக்கு ஜெயத்தை அவர் முடிவு செய்து வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சங்கீதம் 37 விதமாய் அவன் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். கொடிய வசனம் 35, 36. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தலைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்கத்தை நீ தேடினாலும் இருக்காது, உன் வருத்தத்தை தேடினாலும் இருக்காது, உன் போராட்டம் தேடினாலும் இருக்காது. காரணம், தேவன் சொல்லுகிறார், நான் அவைகள் எல்லாம் சிலுவையிலே முடித்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்க ஒரு துன்மார்க்கனை நான் தேடினேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். அவன் காணப்படவில்லை என்று அவன் சொல்லுகிறான். நீங்களும் ஒரு நாளிலே சொல்லுவீர்கள், என் கண்ணீர் காணப்படாமற் போயிற்று, என் பாரம் காணப்படாமற் போயிற்று, என் வேதனை என்னை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிற நாளை கர்த்தனுக்கு வைத்திருக்கிறார். அந்த மகிமையின் தேவனுடைய கரத்தில் இந்த காலையில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். பரிசுத்தமும் தயவுள்ள பிதாவே, உடைய நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்காய் சிலுவையிலே உண்டு பண்ணின எல்லா ஜெயத்துக்காய், விடுதலைக்காய், இரக்கங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய விதத்திலே மாமிசீக பிரகாரமாய் உண்டாகிற எல்லா போராட்டங்களையும் இவர்கள் மேற்கொண்டு அந்த சத்துருவையும் சத்துருவின் கிரியைகளையும் இவர்கள் தேடியும் அவைகள் காணப்படாமற் போகிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. உடைய வல்லமை உள்ள மகிமையை, இரக்கங்களையும் உடைய வார்த்தையின் உண்மை தன்மையை நீர் விளங்க பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. God bless you.